ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள்: நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் கூறியுள்ளார். கோவிட் தொடர்பான உயிரிழப்புகள் குறைத்து காட்டப்படுவதாக கூறப்படுவதை மத்திய அரசு திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது. உலக கேடட் மல்யுத்த போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி முழக்கமிட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. இதேபோல் மாநிலங்களவையும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. மத்திய அரசின் வேளாண் சட்டங்கள் விவசாயிகளின் நன்மையை கருதியே கொண்டுவரப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த சட்டங்கள் தொடர்பாக விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் விரிவான பேச்சுக்கள் நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த சட்டம் தொடர்பான பிரச்சினைகளை விவசாயிகள் எடுத்துரைத்தால் அது குறித்து விளக்கமளிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் திரு நரேந்திரசிங் தோமர் தெரிவித்தார். கோவிட் ஏற்படும் உயிரிழப்புகள் குறைத்து காட்டப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை மத்திய அரசு திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. உயிரிழப்புகள் தொடர்பாக தணிக்கை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து அறிவுறுத்தி வருவதாகவும் இதன் காரணமாக உயிரிழப்புகள் முறையாக பதிவு செய்யப்படுவதாகவும் சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உலக சுகாதார அமைப்பு மற்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் வகுத்த நெறிமுறைகளின்படி உயிரிழப்புகள் பதிவு செய்யப்படுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் அந்த செய்திக்குறிப்பில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவும் உயிரிழப்புகள் தொடர்பான விரிவான அறிக்கையை மாநிலங்களவையில் சமர்ப்பித்துள்ளார். மாநில அரசுகள் தொகுத்து வழங்கும் தகவலின் அடிப்படையிலேயே உயிரிழப்புகள் பதிவு செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய குழுக்கள் மாநிலங்களுக்கு சென்று இது தொடர்பான ஆய்வினை அவ்வப்போது மேற்கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக உயிரிழப்புகள் குறைத்து காட்டப்படுவதற்கு சாத்தியமில்லை என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். கோவிட் பரவல் தொடர்ந்து கட்டுக்குள் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு குணமடைவோர் எண்ணிக்கை 97.35% அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தற்போது சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 1.31% குறைந்துள்ளது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நோய் தொற்றை உறுதி செய்வதற்காக இதுவரை 45 கோடிக்கும் கூடுதலான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே மாநிலங்களுக்கு இதுவரை 43,70,78,900 தடுப்பு மருந்துகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களிடம் 3 கோடிக்கும் கூடுதலான தடுப்பு மருந்துகள் தற்போது கையிருப்பில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7 லட்சம் தடுப்பு மருந்துகள் மாநிலங்களுக்கு விநியோகிக்கப்பட உள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு குழுவில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து வழங்க மாலத்தீவு ஆதரவளிக்கும் என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல்லா சாஹித் கூறியுள்ளார். ஐநா பொது சபையின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு அப்துல்லா அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ளார். ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதில் ஒருமித்த கருத்தை எட்டுவதற்கு தாம் முன்னுரிமை அளிக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். ஐநா பொதுசபையின் 76வது அமர்வு ஆக்கப்பூர்வமாக அமையும் என்றும் திரு அப்துல்லா சாஹித் நம்பிக்கை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட் எதிரான போரில் நமக்கான கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம், தடுப்பு மருந்தை தயங்காமல் செலுத்திக் கொள்வோம். நோய் தொற்று குறித்த தகவல்களை 104 மற்றும் 0429510500 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்வோம். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது. இது வடமேற்காக நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத் மற்றும் கர்நாடக கடலோரப் பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரா, தெலுங்கானா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் ஆகிய மாநிலங்களுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பீகாரில் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 13 குழுக்கள் அம்மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் உத்தரப்பிரதேசத்திற்கு 9 குழுக்களும், மேற்குவங்கத்திற்கு 10 குழுக்களும், குஜராத்திற்கு 9 குழுக்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேசிய பேரிடர் மீட்புப் படையின் தலைமை இயக்குநர் திரு பிரதான் கூறியுள்ளார்.
இந்நிலையில் மும்பை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதேபோல் அம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக 25 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 19 ரயில்கள் மாற்று பாதையில் இயக்கப்பட்டன. இதற்கிடையே தமிழகத்தில் நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி, திண்டுக்கல், தென்காசி உட்பட 13 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி மீண்டும் வெற்றி பெற தாம் தொடர்ந்து பாடுபட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு எடியூரப்பா கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியினர் இதற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கர்நாடகாவில் பிஜேபி அரசு பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி வரும் திங்கட்கிழமை பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் பின்னர் பிஜேபி தலைவர் திரு ஜே.பி. நட்டா மேற்கொள்ளும் எந்தவொரு முடிவையும் தாம் பின்பற்ற உள்ளதாகவும் திரு எடியூரப்பா தெரிவித்தார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின் நடைபெற்ற வன்முறைகள் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் சமர்ப்பித்த அறிக்கை தொடர்பான விசாரணையை கொல்கத்தா உயர்நீதிமன்றம் இன்று தொடங்கியது. 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த விசாரணையை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரளாவில் மருந்து பூங்கா ஒன்றை ஏற்படுத்த மாநில அரசு திட்டமிட்டுள்ளதாக அம்மாநில தொழில்துறை அமைச்சர் திரு ராஜீவ் கூறியுள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், மருத்துவ சேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். கேரளா தொழில் கட்டமைப்பு மேம்பாட்டுக் கழகம் 1350 கோடி ரூபாய் செலவில் 2 கட்டங்களாக பல்வேறு திட்டப்பணிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும், இதற்காக தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் கிராம செயலகங்கள் ஏற்படுத்துவதற்கென அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மாநில அமைச்சர் திரு சித்தார்த் நாத் சிங், இதன் மூலம் 1,60,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றார். 58,189 கிராமங்களில் இந்த செயலகங்களை நிர்வகிப்பதற்கென பணியாளர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். விளையாட்டுச் செய்திகள். முதலில் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் குறித்த செய்தி. हम सब मिलकर टोक्यो जाने वाले अपने खिलाड़ियों को सपोर्ट करेंगे. चीयर फॉर इंडिया. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கான தொடக்க விழா நாளை நடைபெறுவதையொட்டி அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஒலிம்பிக் டென்னிஸ் போட்டிக்கான அட்டவணையும் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சானியா மிர்சா, அங்கிதா ரெய்னா இணை முதல் சுற்று ஆட்டத்தில் யுக்ரைன் இணையை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சுமித் நாகல் உஸ்பெகிஸ்தானின் டெனிஸ் இஸ்டோமினை எதிர்கொள்கிறார். இந்த போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வெல்ல வேண்டும் என வாழ்த்துவதாக கடலூரைச் சேர்ந்த விளையாட்டு ஆர்வலர் ஆனந்த் தெரிவித்தார். 2020 டோக்கியோ ஒலிம்பிக் இந்திய கண்ட்ரியில இருக்கிற எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஈவெண்ட். லாஸ்ட் டைமோட அதிக மெடல் வாங்குவாங்கன்னு நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எல்லா ஈவெண்ட்லயும் கலந்துக்கிற அனைத்து வீரருக்கும் என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்காக நானும் கடவுளை பிரார்த்திக்கிறேன். हम सब मिलकर टोक्यो जाने वाले अपने खिलाड़ियों को सपोर्ट करेंगे. चीयर फॉर इंडिया. चीयर फॉर इंडिया. புடாபெஸ்டில் நடைபெற்ற உலக கேடட் மல்யுத்த போட்டியில் இந்தியா ஆடவர் குழு பிரிவில் பட்டம் வென்றுள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் விராட் கோலி தொடர்ந்து 2வது இடத்தில் நீடிக்கிறார். ஷிகர் தவான் 16வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்னா நந்தா 4வது சுற்று ஆட்டத்தில் இன்று பங்கேற்கிறார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் காடே, ரஷ்யாவின் தேமுராஸ் கபாஷ்விலி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார். கோவிட்-19 தொடர்பான உயிரிழப்புகள் குறைத்து காட்டப்படுவதாக கூறப்படுவதை மத்திய அரசு திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது. உலக கேடட் மல்யுத்த போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AAR News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.